குயிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் பார்த்துடலாம். என்னென்னா இது வந்து என் பொண்ணுக்காக, ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக. ஸோ இது வந்து டெடிபேரோட மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் செபாமெட் பவுடர் அவளுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து காஃப் சிரப், ஏன்னா நம்ம சொல்ல முடியாது எப்போவும் கோல்டு வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு காஃப் சிரப் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கேலமைன், இது வந்து போத் எனக்கும் சரி அவளுக்கும் சரி இந்த கேலமைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா பேண்ட் ஒரு 3 செட்டு, அதே மாதிரி பனியன்ஸு, அப்புறம் வந்து ஹேண்ட் டவல்ஸு, அது போக அவளோட ட்ரௌசர்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாள். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவளுக்கு கவுன்ஸு, அதே மாதிரி டிஷர்ட்ஸ் தனியாக, அப்புறம் வந்து 3 டேஸ்க்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி டயப்பர்ஸு, அவளோட திங்ஸை வந்து நான் இந்த பேக்கில் தான் பேக் பண்ண போகிறேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 265 ருப்பீஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்து. கியர் பிராண்டோடது ஆஃபர் போட்டிருந்தாங்க, அந்த டைமில் நான் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த கவர் எதுக்கு அப்படின்னா ஏதாவது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, அதுக்காக நான் வந்து இது வச்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேக். யாருக்காக அப்படின்னா என் பொண்ணுக்கானது. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பேக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து என்னென்னா 3 டயர். இதில் என்னென்ன இருக்குதுன்னா அவளுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ் இருக்குது. பொட்டு, அப்புறம் வந்து பவுடர், அதோட பஃப்பு, அது கூட நெயில் கட்டர்ஸு, அப்புறம் வந்து ஹேர் பேண்ட்ஸு, ஹேர் பின்னு, அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து செகண்ட் பேக்கு. இது வந்து நியூ பார்ன் பேபிக்கானது. என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா செபாமெட் ஷாம்பு, அப்புறம் வந்து டயப்பர் ரேஷ் க்ரீமு, அப்புறம் வந்து இந்த அவுன்ஸ் எல்லாம் மருந்து கொடுக்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்டு, இது ஸ்பூன், அப்புறம் வந்து அந்த அளவு அதுக்கு, அப்புறம் விக்ஸு, அப்புறம் வந்து நெயில் கட்டர், ஏன்னா குழந்தைக்கு கண்டிப்பாக நெயில்ஸ் இருக்கும். ஸோ அது, அப்புறம் வந்து இதை டங் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சோப்பு வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன்னா செட்டஃபிலோட சோப் வந்து வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து பேபி வெட் வைப்ஸு, இது அப்போலோ பிராண்டு, ரொம்ப நல்லாயிருக்கும், மைல்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி அப்போலோ பிராண்டில் நியூ பார்ன் டயப்பர். அப்புறம் வந்து ஜப்லாஸ், இது வந்து பட்டன் ஜப்லாஸு, இது ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ட்ரௌசர் வித் ஜப்லா, அப்புறம் வந்து ட்ரௌசர் மட்டும், தென் யூரின் ஷீட்ஸ் ஒரு 4-5. அப்புறம் வந்து இந்த டவல் வந்து நான் லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதனால ஒரு 2 செட்டு. அப்புறம் வந்து மஸ்லின் பிளாங்கெட் மாதிரியும் இல்லாமல் டவல் மாதிரியும் இல்லாமல் 2 செட்டு. அப்புறம் வந்து பழைய அப்பாவோட வேஷ்டி, அப்புறம் ஜப்லாஸ்லேயே வந்து ஒரு நாட் போடுற மாதிரி. அப்புறம் இது என்னோடய திங்ஸு. இதில் வந்து என்னென்னா எனக்கான டேப்லெட்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், அந்த எல்லாமே அந்த செட் ஆஃப் இதுவே நான் ஒரு குட்டி பேக் வச்சுருப்பேன், அதில் தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸு, அப்புறம் ஃபைல், அப்புறம் வந்து ஒரு 3 செட்டு ஃபீடிங் டாப்பு, குர்த்தி மாதிரி, அப்புறம் வந்து இன்ஸ்கர்ட்டு, தென் பேட்ஸு, தென் ப்ரெஷ் பம்ப் வந்து தேவைப்படுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் வாங்கி வச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு மேனுவல் பம்ப் யூஸ் பண்ணேன், ஸோ அதே வந்து போய்க்கலான்னு வாங்கிட்டேன். அப்புறம் 2 செட் டவல், ஒரு பெட்ஷீட்டு, தென் ஒரு நைட் ட்ரெஸ் அண்ட் நைட்டி. அப்புறம் இந்த குட்டி ஃபேன் வந்து எதுக்குன்னா குழந்தைக்கு நான்ஏசி ரூம் இருந்ததுன்னா சப்போஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப காற்று வராது, ரொம்ப அதிகமாக இருக்காது, அதனால் ஓகே மைல்டாக இருக்கும்னு வாங்கிட்டேன். அப்புறம் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, அண்ட் தென் வாலினி, குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா வீக்கு வராமல் இருக்கிறதுக்கு மருந்து, தென் தலைவலி தைலம், இவ்வளோ தான் எனக்கு நான் பேக் பண்ணேன். அது போக 2 டம்ளர், அப்புறம் ஒரு பவுலு, ஒரு பிளேட்டு, 2 ஸ்பூனு, தென் ஃப்ளாஸ்க்கு, 2 டைப் ஆஃப் ஃப்ளாஸ்க்கு, வெந்நிக்கும் அப்புறம் பாலுக்கும். ஸோ 2மே மில்டன் தான், ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் வந்து இது வேஸ்ட் கிளாத் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் ரேப் பண்ணி வச்சிட்டோம்.